ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தாங்க. மணி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே பரபரப்பாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. மல்லி இருந்துட்டு ஆதார் கார்டை வந்து எங்கே வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இந்த ஆதார் கார்டு இருந்தால் தான் வந்து பெங்களூர் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்டிருப்பார் போல். அதனால் வந்து ஆதார் கார்டு வந்து போயிட்டு வந்து நம்ம ரேணுகாவது வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொன்னதுனால வந்து போயிட்டு வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபைல் வந்து எடுத்தாங்க. அந்த ஃபைல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகாவுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கும் போல். அந்த ரிப்போர்ட்ஸை வந்து எடுத்திருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு இருந்தால் தானடி நீ வந்து பெங்களூர் வந்து போவாய். இந்த ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டா அப்புறம் எப்படி நீ வந்து பெங்களூர் வந்து போக முடியும்? கண்டிப்பாக வந்து உன்னால் வந்து எங்கேயுமே வந்து போக முடியாது. என் விஜயை வந்து நீ வந்து எனக்கு முன்னாடி வந்து நீ வந்து பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா? அவர் வந்து ஏன் விஜய்டி, நீ வந்து என்னைக்கு நினச்சாலே வந்து நான் அவரை வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ஆதார் கார்டை வந்து கொடுக்காம வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஆனால் அந்த ரேணுகா இருந்துட்டு கண்டிப்பாக வந்து மல்லி வந்து இது ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்துடுவா, விஜய் வந்து சொல்லியிருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவா அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பெங்களூர் வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. என்ன கொழுப்பு வந்திருக்கணும், போகலான்னு சொன்னதுனால தான் வந்து ஆதார் கார்டை வந்து விஜய் வந்து கேட்டிருப்பார் போல், ரேணுகாவுடைய ஆதார் கார்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டு எதுக்காக வந்து பெங்களூர் போகிறதுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து தேவையே இல்லை. ஆனால் ஆதார் கார்டை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து கேட்டிருப்பாரு. அந்த ஆதார் கார்டு வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து எப்படியோ வந்து அதை வந்து சமாளிச்சிட்டாங்க. ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து போச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ரூம்லேருந்து வந்து வெளியே வந்து வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்து பார்க்குறாங்க. அப்படியே வந்து அந்த கட்டிலுக்கு அடியில் வந்து அந்த மெத்தியை வந்து தூக்கி பார்த்துருந்தா ஃபோன் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எங்கே வந்து தைரியம் இருக்குது? அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கான இதுவும் வந்து பொறுமையும் வந்து கிடையாது நம்ம மல்லிக்கு. சரி ஓகே வந்தாச்சு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, மல்லி எடுத்துகிட்டு வேண்டிய ஆதார் கார்டு கொடு, நம்ம வந்து சீக்கிரமாக வந்து போகணும். நானும் ரேணுகா வேறு வரேன்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீ வந்து ஆதார் கார்டை கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆதார் கார்டு கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க, நான் வந்து ரூமெல்லாம் வந்து தேடி பார்த்துட்டேன். ஆதார் கார்டே அவங்களது வந்து கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ண முடியும்? ஆதார் கார்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில. அவங்கள தான் வந்து போய் வந்து தேடணும். எங்கே வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லைன்னா கூட வந்து பரவாயில்ல. ஆதார் கார்டு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். அவங்களுக்கு தான் வந்து எல்லாமே வந்து சரியாக இருக்குது. அவங்க வந்து ஞாபகம் தான் வந்து பழசெல்லாம் வந்து நடந்தது ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அவங்களே வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்து எடுத்து வச்சுருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, நான் வந்து ரூமெல்லாம் வந்து தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லது மல்லி. எப்படியோ வந்து அவளை வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து பெங்களூர் வந்து அனுப்பக்கூடாது. பெங்களூர் மட்டும் அனுப்பிச்சிருந்த விஜயை வந்து மயக்கி தள்ளிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன பண்ணாலே வந்து வேலைக்கே வந்து ஆயிருக்காது. அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு எண்டு கார்டு வந்து போட்டு சுபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு முடிக்க வேண்டியதாக தான் வந்து வந்திருக்குமே தவிர, மற்றபடி வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து விஜய் கூட வந்து நீ வந்து பங்கிட்டு வந்து வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ வந்து பெங்களூர் வந்து அனுப்பலை. அதுக்கப்புறம் வந்து இவள் வந்து எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் நீ வந்து பெங்களூர் வந்து போகிற. ஸோ என்னால் வந்து இப்போ வந்து பெங்களூர் வந்து போக முடியாமல் வந்து போயிடுச்சு. அதனால் என்ன வந்து நீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து எங்கள் அப்பா வீட்டில் வந்து விட்டுரு. நான் வந்து அங்கே இருக்கேன், நீ வந்து வர வரையும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து தெளிவாக வந்து பிளானை வந்து போட்டு கதிரேசன் கிட்டேக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இங்கே இருந்தால் வந்து மல்லி வந்து ஏதாச்சும் வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து நம்மளை வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஏதாச்சும் அவளை வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ணுவோம். அப்படி வந்து பண்ணும்போது தான் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனையும் வந்து இருக்காது. சும்மா இருந்தவளை வந்து சொரிஞ்சு விட்டு நாம் போய் வந்து மாடி மேலே இருந்து அந்த படிக்கட்டில் இருந்து வந்து தள்ளி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2-3 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து டைம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு, எதுக்காக அதெல்லாம் வந்து தேவையில்லை. விஜய் வந்து வரா வரையும் நம்ம வந்து அங்கே போய் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து போகிறதுக்கான இதை வந்து ஏற்பாடு வந்து பண்ணிட்டாங்க. இங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போகலை. இங்கே இருந்தால் தான் நமக்கு வந்து மல்லி வந்து ஏதாச்சும் வந்து கேட்டுட்டு வந்து நம்மளை வந்து பிரச்சனை வந்து பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அங்கே போகிறது தான் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் என்னை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து எங்கள் அப்பா வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக வந்து கிளம்புறதுக்காக வந்து அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. நம்ம மல்லியுமே இருந்துட்டு
ஆதார் கார்டை வச்சு ஒரு பிளானை வந்து போட்டேன். அதே மாதிரி நைட்டு டின்னர் வந்து வச்சு ஒரு பிளானை வந்து போட்டேன். அதுலேயும் வந்து தோத்துட்டேன். இப்போ வந்து ஆதார் கார்டில் வந்து நான் வந்து உன்னை வந்து விட்டுருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? உன்னை வந்து பெங்களூர் வந்து அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? அதுவும் விஜய் கூட. நானே வந்து போகிறேன் போகிறதில்லன்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து கேட்குறதில்ல அவர்கிட்ட. இப்போ வந்து சும்மா சும்மா வந்து நடுவில் வந்து நோண்டிக்கிட்டு இருக்காளு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோட மனசு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பகா 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 பகான்னு வந்து அடிச்சுக்குது. சரி ஓகே எப்படியோ வந்து தடுத்துட்டோம். இப்போ வந்து கதிரேசன் வீட்டுக்கு தான் நான் வந்து போகிறேன்னு சொல்லியிருக்கா. அப்படியே வந்து ஓடிடுறி. திரும்ப வந்து இந்த வீட்டு சைடு இது வந்து வந்துடாத. வந்தேன்னா வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட வந்து எனக்கு வந்து தெரியாது. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோட மைண்ட் வாய்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உனக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து விஜய் கூட வந்து போகல. அதுவே வந்து உனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு தான். ஆனால் நான் வந்து வேறு ஒரு விஷயமா வந்து அங்கே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு ரகு வந்து எப்படியும் வந்து பணம் கேட்டிருப்பான். அதுக்காக வந்து கதிரேசனோட வீட்டில் இருக்கிற பணத்தை வந்து ஆட்டி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டடா.